பிரெயின் ஃபாக்னா என்ன, பிரெயின் ஃபாக் எதனால வருது அண்ட் பிரெயின் ஃபாகோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், பிரெயின் ஃபாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறதி நோயினும் சொல்ல முடியாது, அது வந்து டிஸார்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. டே டு டே லைஃப்ல வந்து சில பேர் வந்து பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டு மூவ் ஆகி வேற விஷயம் பேசுவாங்க. திடீர்னு நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன யோசிச்சோன்னே ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டு வேற விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு வேற ஏதோ விஷயம் பண்ணிட்டு இருப்போம். ஒன்னு பேசிட்டு இருப்போம், நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இததான் வந்து பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரெயின் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆயிட்டே இருக்கும், திடீர்னு வந்து கிளவுட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு பிளாங்க் ஆயிடும்ல, அந்த மாதிரி ஒரு மனநிலைமை தான் பிரெயின் ஃபாக் அப்படிங்கிறது. பிரெயின் ஃபாக் அப்படின்றது கண்டிப்பா ஒரு மெடிக்கல் கண்டிஷன் கிடையாது. பிரெயின் ஃபாக் அப்படின்றது ஒரு கலெக்டிவ் சிம்டம்ஸ். இது வந்து ஒரு மனக்குழப்பம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. இந்த பிரெயின் ஃபாக் வந்து எதனால மெயினா வருது அப்படின்னா பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகும் போது, அதாவது நம்மளோட டெய்லி டே ஆக்டிவிட்டிஸ் கம்மியாகும் போது ஆர் டெய்லி டே பண்ற விஷயங்கள் வந்து மறந்து போகும்போது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா லேக் ஆஃப் ஸ்லீப், அதாவது தூக்கமின்மை. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்ல ஓடிட்டே இருப்போம், நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஓடுவோம், எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படின்னு ஓடுவோம், நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஓடுவோம். ஆனா என்ன ரீசனுக்காக, லைக் என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்னு யோசிக்கும் போது எதுவுமே தோணாது இல்ல. சோ அந்த மாதிரி யோசிச்சுட்டே ஓடிட்டே இருக்கும் போது எப்படி நம்ம பாடியை நம்ம வந்து கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி பிரெயினை கேர் பண்ண மறந்துடுறோம். பிரெயினுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது, என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம இன்டேக் பண்ணிக்கிறோம், இது எல்லாமே மறக்கிறதுனால தான் இந்த பிரெயின் ஃபாக் அப்படின்றது மெயினா வருது. இந்த பிரெயின் ஃபாக் வர இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்ன்றது சில பேருக்கு தெரியாம இருக்கும். எதனால நம்ம இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றோம் அப்படின்றது கூட யோசிக்காம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், டிப்ரெஸ்டா இருக்கேன், ஒருத்தர் என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஆர் இந்த விஷயம் நான் கரெக்டா பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம பிரெயினை போட்டு ரொம்ப புஷ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி பிரெயின் அண்ட் பாடி எல்லாமே டேமேஜ் ஆகும்ல. இதுவுமே பிரெயின் ஃபாகோட ஒரு சிம்டம்ஸா தான் பார்க்கப்படுது. இந்த பிரெயின் ஃபாக் வரதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஜெனடிக் டிஸார்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. எதனால அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ்க்கோ ஆர் நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ அம்னீஷியா அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா ஆஃப்டர் சம் ஏஜஸ்க்கு அப்புறம் அவங்களோட மெமரிஸ் எல்லாமே டெலீட் ஆகுறது, எங்க இருக்காங்கன்றது மறந்துடுவாங்க, அவங்க பேர் என்னன்றது மறந்துடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அது கூட இந்த பிரெயின் ஃபாகுக்கு மெயின் ரீசனா இருக்கலாம். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா விட்டமின் B12 டிஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு இந்த பிரெயின் ஃபாக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம ப்ராப்பரான ஃபுட்ல எப்படி இன்டேக் பண்ணிக்கிறோமோ அது பொறுத்து வந்து அது கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பிரெயின் ஃபாகோட மெயின் அண்ட் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் COVID-19க்கு அப்புறம் எல்லாருக்குமே பிரெயின் ஃபாக் ஆனது இருந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. எதனால அப்படின்னா லாக்டவுன் டைம்ல நம்ம ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டிருப்போம், என்னதான் ஃபேமிலி இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பிரிஞ்சுதான் இருந்துட்டு இருந்தோம்ல. அந்த டைம்ல நமக்கு டிப்ரெஷன் அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. அதுல இருந்து நம்ம இன்னுமே ஓவர் கம் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மத்த எந்த சிம்டம்ஸும் இல்லாம எதுக்காக நம்மளுக்கு வந்து பிரெயின் ஃபாக் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த கோவிட்னாலயா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. மல்டி டாஸ்கிங் பண்றதும் பிரெயின் ஃபாகோட சிம்டம்ஸா தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ரொம்பவே அதிகமா இருக்கும். கரெக்டா, லைக் இந்த வேலையும் முடிக்கணும், அந்த வேலையும் முடிக்கணும், இன்னொரு வேலை இருக்கும், அந்த வேலையும் முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓடிட்டே இருப்போம். அந்த டைம்ல ப்ராப்பர் ஃபுட்டும் இன்டேக் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் ஓடுறோம்னு சில பேர் யோசிப்பாங்க, ஆனா ஓடினாதான் நம்மளுக்கு அடுத்த லைஃப் அப்படின்றதும் ஒரு ரீசனா தான் இருந்துட்டு இருந்தாலும் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது அதிகமாகிட்டே போகும்போது நம்மளோட மறதி அப்படின்றது இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம எப்படி பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்தா மட்டுமே தான் இந்த பிரெயின் ஃபாகை நம்ம சரி பண்ண முடியும். ஸ்லீப் ஹைஜீனை ஃபாலோ பண்ணாதது கூட பிரெயின் ஃபாகோட சிம்டம்ஸா இருக்கலாம். ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்றது ஒரு நாளைக்கு நம்ம 9 o'clock தூங்குவோம், இன்னொரு நாள் வந்து நம்ம 1 மணிக்கோ இல்ல 2 மணிக்கோ தூங்குவோம். அந்த மாதிரி ப்ராப்பரான ஸ்லீப்பிங் சைக்கிள் இல்லைனா கூட பிரெயின் ஃபாக் வரதுக்கு காரணம் இருக்கு. இந்த பிரெயின் ஃபாக்ல இருந்து நம்மளை எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெனரல் ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்றது. சில பேர் வாக்கிங் போறது கூட யோசிப்பாங்க, அது கூட பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரெயின் ஃபாக் அப்படின்றது சரியே ஆகாது. நம்ம ஒரு ஜெனரல் எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங்கோ இல்ல ஒரு ஜாகிங்கோ ஆர் ஒரு 30 minutes ஆஃப் சைக்கிளிங் ஆச்சும்
நம்மளோட டெய்லி ப்ராசஸ்ல நம்ம சேர்த்தே ஆகணும். நம்ம எப்படி பாடிக்கு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பிரெயினுக்கும் கண்டிப்பா ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது. மல்டி டாஸ்கிங் பண்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு ஒரு டைமிங் செட் பண்ணிட்டு டே டு டே லைஃபை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பிரெயின் ஃபாக்ல இருந்து கண்டிப்பா வெளியே வர முடியும். அதாவது நம்மளுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். மல்டி டாஸ்கிங் வந்து பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் வேலை, ஓகே இந்த டைம் ஸ்கெடியூல இந்த ஒர்க் முடிச்சிடணும், அடுத்த டைம் ஸ்கெடியூல இந்த ஒர்க்கை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெய்லி மெத்தட்குள்ள லைஃபை கொண்டு வந்தோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங்கும் கம்மியாகும், பிரெயின் ஃபங்க்ஷன் பண்றதும் ரொம்ப வேகமா இல்லாம ப்ராப்பர் வேல போகும். விட்டமின் B12 டெஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற ஃபுட்ஸ் எல்லாம் இன்டேக் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கான எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கும் அதையும் பண்ணிக்கிறது நல்லது. 8 hours ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், ஆனா பிரேக் அப்படின்றது எடுக்க மாட்டோம். சில பேர் வந்து சிஸ்டம் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், பக்கத்துல இருக்கவங்க கூட பேசாம கூட இருப்பாங்க. லஞ்ச் பிரேக்லயுமே வந்து அதை ப்ராப்பரா ஒரு பிரேக் டைமா அலாட் பண்ணி எடுக்காம அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு யார்கிட்டயுமே பேசாம அந்த ஒரு 9 hours ஃபுல்லா சிஸ்டம்ல கழிக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் உங்க பிரெயினுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு மியூசிக் கேட்கறதோ இல்ல வந்து பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசுறதோ ஆர் ஒரு டீ குடிக்கிறதோ அதெல்லாமே பண்ணாங்க அப்படின்னா பிரெயின் ஃபாக்ல இருந்து கண்டிப்பா வெளியே வர முடியும். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம எப்படி ஃபுட்ல கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபுட் சாப்பிடுறதும் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. என்னதான் நம்ம பாயில் பண்ணி ஒரு வெஜிடபிள் சாப்பிட்டாலும் அதை வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் போது தான் அதுக்கான விட்டமின்ஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். 40+ ஆகுறவங்களுக்கு கண்டிப்பா பிரெயின் ஃபாக் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கவங்க மைல்டான மியூசிக் கேட்கறது அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஜென்ரலா வாக்கிங் போறது, இப்போ அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நடந்து போய் அவங்களே கொஞ்சம் வாங்கிக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமனா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களாலையும் இந்த பிரெயின் ஃபாக் அப்படின்றதுல சுத்தமா வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வர முடியும். யோகா அண்ட் மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். மெயினா நம்மளோட மைண்டை ஒருநிலைப்படுத்துறது ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது இந்த பிரெயின் ஃபாக் அப்படின்னு வரும்போது. பிரெயின் ஃபாகுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, நம்மளோட ஹெல்த் ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்குமே மனசை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த பிரெயின் ஃபாகுக்கு ஒரு ஹோம் ரெமெடி இருக்கு. அது என்ன அப்படின்னா கோகனட் ஆயில் அண்ட் ஹாட் வாட்டர். கோகனட் ஆயில் அண்ட் ஹாட் வாட்டரை டெய்லி வந்து நம்ம மார்னிங் எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டு வரும்போது கோகனட் ஆயில்ல மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்கனால இது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ தட் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆகுறதும் ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மறதி மாதிரியான விஷயங்கள் நடக்காம பார்த்துக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஹெல்த் பேஸ்டான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் அஷ்ரா.